கடவுளே, எப்படியாவது செல்வி அவ குழந்தையும் காப்பாத்து. ஒரு வழியா அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அவ தலைவிதி நம்ம அறிவு கையில தான் இருக்கு. ஹலோ, TN058248 ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் டிசைர் கார் உங்கள் தானே சார்? ஆமாம் சார், ஆம்புலன்ஸ் கொஞ்சம் அவசரமாக எடுக்கணும். கீழே வந்து உங்கள் வண்டி எடுக்கிறீங்களா? இந்த வந்துடுறேன். ஆமாக்கா, இந்நேரம் அறிவு அவரோட வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. செல்விக்கு நிச்சயமா சங்குதான். பாருமா செல்வி, தெரியுதா? செல்வி, 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 மாயா, ஆபரேஷன் முடியறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமாண்டி. உள்ள தாச்சியா இருக்க, அது வரைக்கும் இப்படியா நிப்ப? ஒரு இடத்துல வந்து உக்காருடி, நாங்க பாத்துட்டு வந்து சொல்றோம். வா. உக்காரு மாயா. அறிவு, என்ன பண்ண? நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷம் செல்வி குடும்பமா அலற சத்தத்தை மட்டும் தான் நீங்க கேட்பீங்க. அப்படி என்ன பண்ண அறிவு? எல்லாம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். அறிவு, எல்லாம் கெட்டபடியா முடியணும், நல்லபடியா முடியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணே, எல்லாமே நீங்க நினைச்சபடிதான் நடக்கும்.
அறிவு, நாம நினைச்ச மாதிரி நல்லது நடக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நீ. டாக்டர், ஐயோ அறிவு, சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட. அதை என் கண்ணால பார்க்கணுமே. வாங்க நீ, போலாம், போய் பாப்போம். வா வா வா. வாசந்தி, சாரி, எங்களால குழந்தைய காப்பாற்ற முடியும். பிரபா, டேய் பிரபா, பிரபா. அக்கா நீ எங்க? இல்ல, இன்னைக்கு வீட்ல மீன் குழம்பு செஞ்சேன். உனக்கு தான் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமே. உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் எடுத்துன்னு வந்தேன். இந்தா சாப்பிடுறா. இந்தாடா. ம். ஆண்டவா, எப்படியாவது இவன் கிட்ட பேசி இவனுக்கு மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைக்க வேண்டியதுதான். அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி பேச போறனோ. என் ஞாபகம்லாம் கூட உனக்கு வருதாக்கா? நீ என் கூட பிறந்தவ. நீ என்னை தேடி வரேன்னா கண்டிப்பாக அதில் எதனா ஒரு காரணம் இருக்கும். சொல்லு, என்ன விஷயமா வந்த? டேய், அப்படியெல்லாம் இல்லடா. கையில எனக்கு முக்கியம்னா நீயும் தாண்டா எனக்கு முக்கியம். அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, நீயும் நல்லா இருக்கணும்னு தாண்டா நான் நினைப்பேன். பாவம் புள்ள சாப்பிடாம இருக்குவேன்னு சாப்பாடு கொண்டு வந்தா என்னை எடுத்தெறிஞ்சு பேசுறல்ல நீ. அக்கா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி கண் கலங்குற? பின்ன என்னடா, இத்தனை நாளா நான் இருந்த நிலைமை அப்படி. என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் நீ நல்லவனா அவ வாழ்க்கையை விட்டே போயிட்டியே. இதுக்கு மேலே உன்னை பத்தி நான் நினைக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன மனசாட்சியே இல்லாத அரக்கியா சொல்லு? உன் கூட பிறந்தவிடா நானு. தான் ஆடலைனாலும் தான் தாசா ஆடுன்னு சொல்லுவாங்க. நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன அணியோ ஏது அணியோ, உன் வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற கவலை மட்டும் தாண்டா எனக்கு. கவலைப்படாதக்கா, இனி நான் மறுபடியும் விஷம்லாம் குடிச்சு உங்கள் யாரையும் தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். நான் இப்போ என் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு யாரோட அக்கறையும் ஆதரவும் தேவையில்லை. தயவு செஞ்சு நீ இங்கிருந்து கிளம்புறியா? ஆமாண்டா, நீ இப்படி தாடியை வளர்த்துட்டு தேவதாஸ் மாதிரி திரி. அவ மாமா வாழ்க்கை என்னாலதான் நாசமாச்சு. அவர் நல்லா இருக்கிற வரைக்கும் நான் எந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், இப்படியேதான் இருப்பேன்னு சொல்லி பைத்தியக்காரி மாதிரி அவ வாழ்க்கைய அவளே நாசமாக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற நீ? வீட்டுல நடக்கிறத சொல்றேன்டா. நீ அவ நல்லா வாழணும் தானே அவளை விட்டுட்டு போன. ஆனா நீ இது வரைக்கும் அவளுக்காக பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் போல இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பிரபா. அக்கா, என்ன சொல்ற நீ? கையல் நல்லா வாழணும் தானே இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் போனோன்னே அவ தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னியே. கையல் கொஞ்ச நாள் அழுவா, அதுக்கப்புறம் அவன் நல்லா வாழுவா, நீ தானே என்கிட்ட சொன்ன. இப்ப என்ன இப்படி வந்து பேசுற? இதுக்கு மேல நான் அவளுக்காக வேற என்னக்கா செய்ய முடியும்? அது வந்துடா, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாண்டா நீ பண்ணணும். ஒரே விஷயமா? என்னது? அவ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ சந்தோஷமா இருக்கணும்டா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. பிரபா, நீ ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா. என்னக்கா சொல்ற? சத்தியமா என்னால இன்னொரு பொண்ணால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. நினைச்சேன்டா, நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். அக்கா,
தயவு செஞ்சு என் முன்னால இப்படி அழுவாத நீ. நான் என்னடா உன்னை நாசமாவா போக சொல்றேன்? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா இருன்னு தானே சொல்றேன். அக்கா, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சு நீ அப்படி பேசுற? நீ நல்லவன் எனக்கு தெரியும்டா. ஆனா என் பொண்ணு உன்னை விட நல்லவடா. அதான பிரச்சனையே. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா அவளை மாத்துறது ரொம்ப கஷ்டம்டா. பயங்கர பிடிவாதக்காரிடா. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசமே அவளை அழிச்சிடும் போல இருக்குடா. நம்ம நினைச்ச மாதிரி கையில் வேற யாரையும் கட்டிக்க மாட்டா போல இருக்கு. என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சிரும் போல இருக்குடா. என் குடும்பத்தை தயவு செஞ்சு காப்பாத்துடா பிரபா, காப்பாத்துடா. அக்கா, நான் எப்படிக்கா? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டல? அக்கா, டேய் முட்டா பாயல, நீ சந்தோஷமா இருந்தா தானடா அவ மனசு மாறுவா. உன் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்தா தாண்டா என் பொண்ணு உன்னை முழுசா மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவா. அக்கா, என்னக்கா நீ என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை கொண்டு விடுற? வாய மூடுறா. இந்த பாருடா, உன் கூட பிறந்தவ குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சீன்னா முதல்ல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. கையில் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்றாடா. அவ போயிட்டான்னா அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே நினைச்சு நினைச்சு நாங்க 2 பேரும் அனாதை படமா போய் சேர்ந்துருவோம். அக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அதானடா உண்மை. கையில் கல்யாணத்தை உன்னால பண்ணி வைக்க முடியலனாலும் எங்க கர்மதிக்காவது வந்து சேருடா. அக்கா, சார், பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க சந்தோஷ். நர்ஸ் கிட்ட கேட்டப்போ இன்கியூபேட்டர்ல வச்சிருக்கிறதா சொன்னாங்க. குழந்தை எப்படி இருக்கு? நம்ம குழந்தை ஆனா பொண்ணா? சொல்லு சந்தோஷ். ஓ, பொண்ணு பிறந்திருக்காளா? அதான் நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்களா? பாத்தீங்களா, ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு பெட்டு கட்டினீங்கல்ல, இப்ப எல்லாரும் தோத்துட்டீங்களா? மா, நீயும் பாட்டி கூட சேர்ந்து பெட்டு கட்டினல்ல, இப்ப நீயும் தோத்துட்டியா? அவங்க நினைச்சதுதான் நடக்கல. உனக்கு ஆணா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னல, இப்ப நீயே உம்மன் இருக்க. என்ன இது, நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. சந்தோஷ், நீ போய் நம்ம குழந்தைய எடுத்துட்டு வா. இல்ல என்ன அங்க கூட்டிட்டு போ, நான் பார்க்கணும். இல்ல செல்வி, அது என்ன டாக்டர் திட்டுவாங்களா? பாப்பாவை என் கையில கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தூரத்துல இருந்தே பார்த்துட்டு வந்துடலாம். என்ன கூட்டிட்டு போ சந்தோஷ், ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போ. பாட்டி சொல்லுங்க பாட்டி. மா, நீயாவது சொல்லுமா. சந்தோஷ், எதுக்கு இப்ப நீ அழற? மா, பாட்டி நீங்களும் ஏன் அழறீங்க? சந்தோஷ், நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு? செல்வி,
சந்தோஷ், என்கிட்ட மறைக்காம சொல்லு, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? சொல்லு சந்தோஷ். என் குழந்தை எங்க சந்தோஷ்? என் குழந்தைய நான் இப்பவே பார்க்கணும். சொல்லுங்க, என் குழந்தை எங்க? என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? இல்ல செல்வி, நம்ம குழந்தை இறந்து போச்சுமா. ஐயோ செல்வி கண்ணு, அம்மாடி. ஐயோ செல்வி, ஐயோ அழாத செல்வி. என் பொண்ண திருடின்னு பட்டம் கட்டி அவமானப்படுத்தி அடிச்சு விரட்டினால அந்த சந்தோஷ். அவன் குழந்தை இப்ப செத்து போச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பரவாயில்லையா அறிவு, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க. ஆமா அறிவு, நீ எப்படி குழந்தைய கொன்ன? அண்ணே, தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதீங்க. செஞ்ச விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது. அதுதான் தொழில் தர்மம். எது எப்படியோ நம்ம கிட்ட இருக்க எல்லாம் அழிஞ்சாலும் அந்த செல்விக்கு பிறந்த ஆண் வாரிசை நம்ம அழிச்சிட்டோம்ல. இனிமேதான் என் பொண்ணோட வாழ்க்கை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஆண் வாரிசா? யார் உங்களுக்கு செல்விக்கு பிறந்தது ஆண் வாரிசுன்னு சொன்னது? என்ன அறிவு சொல்ற நீ? அண்ணே, செல்விக்கு பிறந்தது ஆண் குழந்தை இல்ல, பின்ன பெண் குழந்தை. அது இன்னும் சாகவும் இல்லை. எனக்கு செல்வி குழந்தை என்ன சாகலையா? அப்ப செத்தது அங்கதான் நான் செஞ்ச வேலையே இருக்கு. அறிவு, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் அண்ணி. செத்த குழந்தை வேற ஒருத்தருடைய குழந்தை. அப்போ செல்வியோட குழந்தை அனாதையா வேற ஒரு இடத்துல வளரப்போகுது. அறிவு, என்ன அறிவு நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே. நம்பிதான் ஆகணும் அண்ணி. நீங்க என்ன வெட்ட சொன்னீங்க, நான் அதை வேறோட புடிங்கிட்டேன். அறிவு, நீ எதுக்கு செல்வியோட குழந்தைய கொல்லல? அதுக்கு நீ கொன்னே போட்டிருக்கலாமே. கொல்றதெல்லாம் ஒரு நிமிஷம் வேலை சந்தியா. அதெல்லாம் பழைய படம். எதிரி நம்ம கண்ணு முன்னாடியே கதறி கதறி அழுவுறத தினந்தோறும் பார்த்து பார்த்து ரசிக்கிறது தான் புது ட்ரெண்டு. அறிவு, நீ ரொம்ப பெரிய வில்லன் ஆயிட்ட போல. என்ன நீ இதுக்கே இப்படி சொல்றீங்க? இது வெறும் ஆரம்பம்தான். அவன் குழந்தைய நான் அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டேன். அவன் கோடீஸ்வரனா இங்க இருக்கும்போது செல்வியோட குழந்தை இன்னொரு பக்கம் பிச்சை எடுத்துட்டு இருக்க போகுது. நம்மள நடுத்தெருவில் விட்டான்ல, அவன் குழந்தை காலம் பூரா தெருவுல தான் தெரிய போகுது. அதுதான் நம்ம அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. அப்போ நம்ம குடும்பத்தோட ஒரே ஆண் வாரிசு நம்ம மாயாக்கு பிறக்க போற குழந்தை தானே? அதுல என்னக்கா சந்தேகம்? செல்விக்கு பிறந்தது பெண் குழந்தைனா அப்ப சித்தர் சொன்ன ஆண் குழந்தை நம்ம மாயாவுக்கு தானே பிறக்கும். அட ஆமா. அப்ப இனி பழையபடி சந்தோஷோட வீடு சொத்து எல்லாமே நமக்கு தான். இனிமே எல்லாமே நம்ம ராஜ்யம்தான். எது எப்படியோ அந்த செல்வி அழிஞ்சா என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் திரும்ப கிடைக்க போகுது. அது போதும் எனக்கு. ஏய் நில்லு. என்ன? செல்வி அவ இன்னும் சாகல. சந்தோஷ் அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஏன் ஏமாற்றமா இருக்கா? எதுக்கு சந்தோஷ் இப்படி பேசுற? இதுக்குதான் நீ ஆசைப்பட்ட. செல்வி எப்ப சாவா, அவ இடத்தை எப்படி பிடிக்கலாங்கிறதான உன்னோட பிளானே. ஐயோ சந்தோஷ், அவ ஆசை ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்த குழந்தை அவ கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடியே செத்து போச்சுடி. செத்து போச்சு. இல்ல, அது தானா சாகல. அத நீ தாண்டி கொன்னுட்ட.
இப்ப சந்தோஷம் அடி உனக்கு. இந்த சாவு செய்தியை கேட்கணும், இத கண்ணால பார்க்கணும் தானே இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகாம இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தீங்க. இப்ப என் குழந்தை செத்து போச்சுடி. நிம்மதியா உனக்கு? என் குடும்பத்தோட முதல் வாரிசு இல்லாம போயிடுச்சு. இப்ப நிம்மதியா உனக்கு? சந்தோஷ், போன என் குழந்தையோட உயிரை உன்னால திருப்பி தர முடியுமாடி? சொல்றி, தர முடியுமா? ஐயோ சந்தோஷ், நான் முன்ன மாதிரி இல்ல சந்தோஷ். செல்வி மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஏய், நடிக்காதடி. அன்பு வச்சிருக்கவதான் இப்படி திருட்டுத்தனமா வந்து எட்டி பாப்பாங்களா? நீங்கெல்லாம் கோவமா இருப்பீங்கன்னு தான் சந்தோஷ் நான் உள்ள வரல. ஏய், அவ செத்துட்டாளா இல்லையான்னு தானே பார்க்க வந்த. போயிடு, மரியாதை இங்க இருந்து போயிடு. சந்தோஷ், ஒரே ஒரு வாட்டி செல்விய பாத்துட்டு. வேணா, போயிடு ப்ளீஸ் சந்தோஷ், என்ன நம்பு சந்தோஷ். அது எப்படி சாவு விழுந்த இடத்துல கூட வந்து சலிக்காம உன்னால நடிக்க முடியுது? உனக்கு அசிங்கமா இல்ல? செல்வி உன் மேல பரிதாபப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்த தாண்டி பெரிய தப்பு. நீ மட்டும் என் வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தா என் குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எல்லாமே ஒன்னால தாண்டி. இனிமே நீங்க யாருமே என் கண்ணிலே படக்கூடாது. மரியாதையா போயிடு. போயிடுறேன் சந்தோஷ், போயிடுறேன். போறதுக்கு முன்னாடி செல்விய ஒரு தடவை பார்த்துடு. ஏய், உனக்கு ஒழுங்கா சொன்னா புரியாதா? மரியாதையா போயிடு. ப்ளீஸ் சந்தோஷ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க. விடுங்க.